அதே மாதிரி வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய உன்னை பதிவை பார்த்துட்டு வாஸ்து கிளாஸ்ல இணையணும்னு நினைக்கிறாங்க. இதை பத்தி வாஸ்து வகுப்பானது வந்து பார்த்தீங்கன்னா 21/2/2026 முதல் 24/2/2026 வரை 4 நாட்கள் என்ன பண்ணப்படுதுன்னா, சென்னையில் எப்பொழுதும் போல நடக்கக்கூடிய இடத்துலேயே வாஸ்து வகுப்பு சிறப்பாக நடக்க இருக்கிறது. 50 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவும், 50 நபர்கள் ஆன்லைன் வழியாகவும் என்ன பண்ணலான்னா இந்த வகுப்பை வந்து எடுத்துக்கலாம். இந்த வகுப்பு வந்து வாழ்க்கையில் இந்த வகுப்பில் எதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணுறேன்னா, 9 கிரகங்கள், 9 கிரகங்களுக்குரிய உறுப்புகள், இந்த 9 கிரக உறுப்புகளையும் இயக்கக்கூடிய 7 சக்கரங்கள் என்னென்ன என்பதை பற்றியும், அதை தாண்டி கீதை, ராமாயணம், மகாபாரதம், இதில் கீதையில் கிருஷ்ணன், மகாபாரதத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீஷ்மர் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நிறைய பார்க்க முடியும். சகாதேவனை என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருகு மகரிஷியிலிருந்து அகத்திய மகரிஷியிலிருந்து ராமபிரான் வரையிலும் யார் யார் எல்லாம் அந்த இடத்துல ஜோதிட நுட்பங்களை சொல்லி இந்த வாஸ்துவிற்கு உரிய மிக முக்கியமான நுட்பங்களை சொல்லியிருக்காங்கன்றத மேல் கோடிட்டு காட்டி நிரூபிக்கக்கூடிய ஒரு வகுப்பு. அதை வந்து முத்திரைகளின் மூலமாக எப்படி நம்ம சரி செய்யலாம், யோகாவின் மூலமாக எப்படி சரி செய்யலாம், சூரியக்கலை, சந்திரக்கலை, பிராணாயாமம் இதையெல்லாம் வைத்து இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் என்பதை பற்றின ஒரு எளிமையான வாழ்வியல் பரிகாரம். இந்த வகுப்பை ஆன்மீகவாதிகளை தாண்டி உண்மையாக சொல்லணும்னா கடவுள் மேலே எனக்கு பற்றே இல்லை என்பவர்கள் கூட இந்த வகுப்பை என்ன பண்ணிக்கலாம்னா அட்டன் பண்ணலாம். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து என்ன கிடையாதுன்னா ஆன்மீக பற்று கிடையாது. இன்றைய கால குழந்தைகளை வந்து எப்படி நாங்கள் ஆன்மீகத்துக்கு கொண்டு போய் சரி பண்ணுறதுன்னு தெரியல, படிக்க மாட்டேங்கிறாங்க, பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கோவில் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க, இப்படி நிறைய பேர் புலம்புறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே ஆன்மீகம் சாராத வாழ்வியல் பரிகாரத்தின் மூலமாகவே கிரகத்தை வலுப்படுத்தக்கூடிய அற்புத சூட்சமங்கள் இந்த வகுப்பில் சொல்லப்பட இருக்கிறது. ஸோ அனைவரும் பயன்படுத்திக்கலாம்.